அதாவது இது போயிருச்சு, ஓகே இதுல கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க லோகேஷ், கைதி 2ல நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ரஜினி சார் இதுல ஒரு மிஸ் ஆயிருச்சு சார், நீங்க அடுத்து வந்து ஜெயிலர் 2ல நல்லா பண்ணலாம் சார், இது வந்து ஒரு பாசிட்டிவ் வேன்னு எடுத்துக்கலாம். எதுக்குங்க நீங்கலாம் படம் பண்ண வரீங்க, நீங்க இது கூட படமே பண்ணாதீங்க போங்கன்னு சொல்லும்போது, மத்த மாநிலங்கள்ல ஒரு தோல்வி வந்தா அடுத்த படத்த வந்து இன்னும் அதிக இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. பட் நம்ம மாநிலத்துல மட்டும் ஏன் அது நடக்க மாட்டேங்குது? அதுதான் மற்றவர்களில் வந்து அதாவது வாழ வைக்கிற நம்ம மக்கள், இந்த ரசிகர்கள் ஏன் நம்மளுக்கு அப்படியே அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் மார்க். இங்க விஜய், அஜித், ரஜினி இந்த சண்டை தான் போயிட்டு இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக இந்த காம்போ நீங்கள் சொன்ன இந்த காம்போ தான் ஓடுது. இவர் படம் ஓடுதா, நம்ம படம் ஓடணும், இவர் படம் ஓடக்கூடாது, அப்போ நம்ம தான் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் விஜயும் அஜித்தும் நண்பருங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சால் கூட தெரியாதவங்க அடிச்சிட்டு இருக்காங்க. விடாமுயற்சின்னு ஒரு படத்தை சுமாராக கொடுத்தனால அவர் அடித்தாங்க. அடுத்து இந்த ஜிபிஓ ஹிட்டாக கொடுத்தாரு. ஒரு படம் வெற்றி தொழில் அமைய தான் செய்யும், அது சகஜம், அது எல்லாருக்குமே அமையும். விஜய் சாருக்கு நீங்கள் திருமலை படத்துக்கு முன்னாடி 7 படம் கண்டினியூஸாக ஃப்ளாப். திருமலை படம் தான் ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹிட்டு கொடுத்தார், அதுக்கப்புறம் தொடர்ந்து ஹிட்டு. அதனால் தோல்விங்கிறது எல்லாருக்குமே சகஜம்தான்.